வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 1. இருள் பூசிய இரவு வேளையது. ஒரு குடும்பமே படுத்திடும் அளவு வசதிகள் கொண்ட அறையின் பால்கனியில் பளிங்கு தரையில் மேனி சில்லிட படுத்திருந்தாள் அவள். அவள் கட்டியிருந்த மெல்லிய சில்க் காட்டன் புடவை காற்றில் அசைந்தாடி அவளை வருடி கொடுத்தது போலும். மனிதர்களே தீர்த்திட இயலா அவளது வேதனையை அந்த சேலையால் தீர்த்திட முடியுமா? முடியுமே, சிறிதளவேனும் இயலும். ஏனெனில் அச்சேலை அவளவன் வாங்கி தந்த அன்பு சேலை அல்லவா? இரவு சூழ்ந்த வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மினுமினுத்த போதும் அவள் கண்களை நிறைத்தது அந்த பிறைமதி மட்டுமே. அவளது பசலை நோயில் அவளுக்கு அது ஒன்றுதானே ஆறுதலாய் தேய்ந்து கொண்டு வருகின்றது. அவளது அறை கதவு தட்டப்பட எழுந்து சென்று திறக்க வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. தட்டிய கதவினை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ஒரு பெண். இந்த வீட்டில் அவளது நிலையை புரிந்து கொள்ளும் பெண் அவள். என்ன பயன்? அவளாலும் ஏதும் பேச இயலாதே. உப்பரிக்கைக்கு வந்தவள் கால் வைக்கவே சில்லென்று இருக்கும் தரையில் அவள் படுத்திருப்பதில் ஒரு நொடி பதறிதான் போனாள். பதறிக்கொண்டு வந்தவள் அவளை தூக்க சிறு விசும்பலுடன் அவளை அணைத்து கொண்டாள். சித்தி என்று அந்த பெண் அவளை அணைத்து கொள்ள, முடியல அங்க என்று அழுதாள். அவள் முதுகை வருடி கொடுத்த அவளால் அங்கை என்று அழைக்க பெற்ற அங்கையர் கண்ணி, சித்தப்பா கிட்ட பேசலாமே சித்தி என்றாள். முடியலையே என்றவளின் ஒற்றை வார்த்தையில் உயிரே அனலாய் வழிந்தது. அவள் அழுவதை கண்கொண்டு பார்த்திட இயலவில்லை அங்கையால். எப்போதும் முகத்தில் ஒரு புன்னகையுடனே சிரித்த முகமாய் வலம் வரும் இவ்வீட்டின் மகாராணி அவள். ஆனால் இன்று கண்ணீரே பிரதானமாய் அவளை படுத்துகின்றது. மனமென்னும் சொர்க்க பூமியில் எண்ணங்களெனும் சூறாவளி நடத்திய அழகிய போராட்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவளுக்கு வாய்விட்டு கதறிடவும் இயலவில்லை. அங்கை வந்து 10 நிமிடத்திற்கும் மேலானது. இதற்கு மேல் சென்றால் அவளது மாமியார் வந்து விடுவார். அவரை யார் சமாளிப்பது? அழுபவள் முகத்தை அழுந்து துடைத்து விட்டவள், சித்தி வா சித்தி, உங்க வாங்க, மதியமும் உங்கள என்று கூற, எனக்கு வேணாங்க என்றாள். சித்தி ப்ளீஸ் என்று அங்கை கெஞ்ச, ப்ளீஸ் அங்க, வற்புறுத்தாத என்றாள். சித்தி, அத்தை மாமாலாம் மதியமே உங்கள, நீங்க வந்தாதான் அவங்களும் சாப்பிடுவாக. அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக சாப்பிட வாங்கல என்று அங்கை கூற, அவளை கண்ணீரோடு பார்த்தவள் மெல்ல எழுந்து குளியல் அறைக்குள் சென்றாள். முகம் கழுவி வந்தவள் முகத்தில் மருந்துக்கும் அந்த புத்துணர்ச்சி இல்லை. ராஜ தோரணையில் விரிப்புகள் விரிக்கப்பட்ட அந்த மாளிகையின் படிகட்டில் இறங்கி வருபவளை கீழே அமர்ந்திருந்த பெரியவர் கண்கள் கலங்க பார்த்தார். என்றும் கால் தண்டை கலகலக்க புன்னகையாய் அவள் இறங்கி வரும்போதெல்லாம், எங்க ஆத்தா எப்படி கம்பீரமா வரா பாரு என்று கூறுவார் அவர். இன்று பெருவெள்ளத்தில் சிக்கிய தோணியாய் நிலைகுலைந்து வருபவளை காண அவருக்கு சகிக்கவில்லை. இருந்தும் அவரால் அவரது முடிவை மாற்றிக்கொள்ளவும் இயலவில்லையே. மெதுவாய் கீழே வந்தவள் உணவு மேஜையில் அமர, அவளுக்கு தட்டை எடுத்து வைத்து வேக வேகமாய் அங்கை உணவை பரிமாறினாள். உணவை பிசைந்து கொண்டே தட்டில் உணவிடுபவளை நிமிர்ந்து பார்த்தவள் மெல்ல முகத்தை திருப்பி பின்னே கூடத்து நீள் விருக்கையில் அமர்ந்திருந்தவரை பார்த்து, சாப்பிட வாங்கன என்றாள். எழுந்து கொள்ள மனமின்றி அவர் அமர்ந்திருக்க கட்டிலிருந்து கரத்தை உதறிக்கொண்டு எழுந்தாள். அதில் பதறிக்கொண்டு எழுந்தவர் கூடத்தில் ஒவ்வொரு திசைக்கும் நின்றிருந்த அனைவரையும் பார்த்து, அம்மா சொல்லுதில்ல, எல்லாம் சாப்பிட உட்காருங்கடே என்றார். அனைவரும் அந்த மாபெரும் உணவு மேஜையை சுற்றி கொண்டு அமர அமைதியாய் உணவு வேலை முடிந்தது. சில நிமிடம் அங்கே அமர்ந்திருந்தவள் அங்கையை பார்த்து தலையசைத்துக் கொண்டு மேலே சென்று தனது அறையில் அடைந்து கொண்டாள். அவள் பொற்றாமரையாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிராமத்தில் ஊரே மதிக்கும் மாபெரும் குடும்பமே அவளுடையது. வேண்டி நிற்போரை மனம் நோகாது கொடுத்து உதவும் நல் மனிதர்களை கொண்ட மாளிகையே அவள் வீடு. அவ்வீட்டில் அருணாச்சலம் ஆதிரையாள் தம்பதியருக்கு 6 செல்வங்கள். 5 செல்வங்களும் ஆண் பிள்ளையாய் ஈன்றெடுத்த தம்பதியர் கொலுசொலி குலுங்க நடைபயில ஒரு குட்டி மீனாட்சி தமக்கில்லையே என்ற வருத்தம் அதிகம் உண்டு. இதில் வருடங்கள் கடந்த பின்னும் தளராமல் 5ஆம் வாரிசை ஈன்றவருக்கு அதுவும் ஆண் பிள்ளையாய் போனதில் மனம் வருந்தியது. பேரன் எடுத்த வயதில் மகன் எடுத்தது அவர்களுக்கே சற்று சங்கடமாகி போக,
அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த மதுரையை ஆளும் மீனாட்சியே மனமிறங்கி 6வது செல்வமாய் பெண் குழந்தையை பரிசளித்தார். மகளை ஈன்ற அடுத்த 2 வருடங்களில் பெற்றோர் இருவரும் விபத்தில் இறைவனடி சேர்ந்திருக்க, அண்ணன்களும் அண்ணிமார்களுமே அவளுக்கு அனைத்தும் ஆகி போயினர். மூத்தவர் ஆதி வீர பாண்டியன், அவரது மனைவி அர்ச்சனா தேவி. இவர்களுக்கு 2 மக்கள், ஆருத்ரன் மற்றும் வேந்தன். ஆருத்ரனின் மனைவியே அங்கையர்கண்ணி. வேந்தன் மனைவி திலகா 6 மாத கர்ப்பவதி. சகோதரர்கள் இருவரும் தம் மனைவிகளோடு தங்களது சொந்த அரிசி மற்றும் கரும்பு ஆலையை பார்த்துக் கொள்கின்றனர். இதில் குறிப்பிட வேண்டிய விடயம், ஆருத்ரன் மற்றும் வேந்தன் ஆகிய இருவருமே பொற்றாமரை ஆலை விடவும் பெரியவர்கள் என்பதே. 2ஆமானவர் ரணதீர மாயோன். அவரது மனைவி அம்பிகா தேவி அர்ச்சனா தேவியின் தங்கையார். இவர்களுக்கு பொற்றாமரையால் வயதை ஒத்த இரட்டை ஆண் பிள்ளைகள், பொழிலன் செழிலன். இரட்டையர் இருவருமே ஒன்று போல விவசாயத்தில் பட்ட படிப்பை முடித்து தங்கள் சொந்த நிலத்திலேயே விவசாயம் செய்து வருகின்றனர். தங்களை போன்ற இரட்டையரையோ இல்லை சகோதரிகளையோ தான் திருமணம் செய்வோம் என்று தீர்க்கமாய் உள்ளனர். 3ஆம் அவர் சிம்மவரதன், மனைவி விஜயலட்சுமி. இவர்களுக்கு கல்லூரி இறுதி ஆண்டு பயிலும் ஒரே ஒரு மகள் காயத்ரி. 4ஆம் அவர் தீஞ்சுடரோன், அவரது மனைவி தடாதகை நாச்சியார். இவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பயிலும் சங்கர் மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கும் துர்காதேவி என்ற செல்வங்கள். 5ஆம் அவர் அக்னிவேந்தன், இன்னும் திருமணமாகாத 30 வயதுடைய கட்டிலும் காளை. இவர்கள் 5வருக்கும் அடுத்ததாக பிறந்தவளே பொற்றாமரையாள். வீட்டின் மகாராணி என்றே கூறலாம். அவள் தொட்டதெல்லாம் அவர்களுக்கு பொன்தான் வெற்றிதான். அவள் கூறிவிட்டால் வானையே கொண்டு வந்து கையில் கொடுத்திடும் அளவு அனைவருமே அவள் மீது அலாதியான பாசம் கொண்டவர்கள். அவ்வீட்டின் கடைக்குட்டி துர்கா முதற்கொண்டு அவள் மீது அனைவருக்குமே அலாதி பிரியம். ஆனால் பொற்றாமரையால் ஒருபோதும் தன் வீட்டாரின் பாசத்தில் குளிர்காயவோ பயன்படுத்திக் கொள்ளவோ நினைத்ததே இல்லை. தாய்ப்பாலினும் தூய்மை உண்டோ? அவளது மனதில் காணலாம். தவறென்று வந்தால் தட்டி கேட்பதில் அவள் பாரதி கண்ட புதுமை பெண்தான். தனக்கான உரிமைகளை எப்போதும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாள். அதே நேரம் அடுத்தவர் விருப்பு வெறுப்பில் தலையிட மாட்டாள். அவ்வீடே அவளுக்கு கோவில். அவளை தெய்வமாய் பார்க்கும் அவ்வீட்டாரே அவளுக்கு குலதெய்வம். அவளது பலம் பலவீனம் இரண்டுமே அவளது அண்ணன்களே. அதுதானே அவளது தற்போதைய நிலைக்கு காரணம். மீண்டும் பால்கனியில் படுத்தவள் தனது அலைபேசியை எடுத்தாள். 10 நாட்கள் ஆயிற்று. அவன் முகம் பார்த்து அவன் குரல் கேட்டு, அவன் முகம் பார்த்து விடிந்து அவன் குரல் கேட்டு உறங்கிய காலம் ஏதோ முற்பிறவியைப் போல் வருத்தியது அவளை. சோகம் அவளுக்கு மட்டுமா? அதே நேரம் அங்கு கோயம்புத்தூரின் குளிர்புகை படர்ந்த பால்கனியில் கையில் அவளது புகைப்படம் தாங்கிய அலைபேசியுடன் அமர்ந்திருந்தான் அவன். அவன் கண்ணிலிருந்த கோபத்தையும் உடைத்துக் கொண்டு பொழிந்தன காதல் ஊற்று. அவளில்லாத வீடே அவனுக்கு சூனியமாய்தான் இருந்தது. என்ன செய்வது? அவளிடம் சென்று பேசிட மனம் வரவில்லையே. யாழ், என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணவே இல்லையாடி? 10 நாள் எப்படி இப்படி என்று அவள் படத்தை பார்த்து அவன் பல்லை கடித்தபடி கேட்டும் அவன் கண்களில் கண்ணீர் அருவியாய் வழிந்தது. இந்த பால்கனியை பார்த்தவனுக்கு உள்ளமெல்லாம் துடித்தது. மோகம், சோகம், மகிழ்ச்சி என எண்ணற்ற உணர்வுகளுக்கு அவர்கள் அமைத்து கொண்ட இடமாயிற்றே இது. போர்வையை விரித்து கொண்டு இங்கே அமர்ந்து மாலை தேநீருடன் பாடல் கேட்டு ரசித்ததும், வேலை இடத்தின் பிரச்சனைகளை இருவரும் கொட்டிக்கொண்டு சோகத்திற்கு சிறு அணைப்பினை ஆதரவாக பெற்றுக்கொண்டதும், மோகம் நிறைந்த தருணத்தில் நிலவை சாட்சியாக கொண்டு கூடி கழித்ததும் இந்த உப்பரிகையில்தானே. அவன் ஆதி வருணேஸ்வரன். அவளுக்கு கல்லூரியில் மூத்தோனாக அறிமுகமாகி காதலனாய் தொடர்ந்து கணவனாயான அற்புதம் அவனே. அவளை போன்று ஆடம்பரமான குடும்பத்தில் பல குடும்பஸ்தார்களுடன் வாழ்ந்தவன் இல்லை அவன். தாய் தந்தை உற்றார் உறவினர் என யாருமே இல்லாது ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தவன். அவளை மட்டுமே தனது மொத்த உறவாய் நினைத்து கரம் பற்றியவன். காற்றும் இவர்கள் காதல் கண்டு பனியாய் உருகும். குயிலும் இவர்கள் மையல் கண்டு மதுரமாய் இசைக்கும். கோபமும் இவர்கள் காதல் கண்டு கொசுராய் பறக்கும். கண்ணீரும் இவர்கள் நேசம் கண்டு நெஞ்சுருகி பொழியும். அப்படியான காதலுக்கு இன்று என்ன நேர்ந்ததோ கதையின் போக்கில் அறிந்து கொள்ளலாம்.